அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் திரளாக கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழாவிற்கு சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களே, காவல்துறையில் பணியாற்றி சமூக பணிக்கு திரும்பி இருக்கக்கூடிய ஐயா அவர்களே, ஆங்கில மருத்துவம் படித்துவிட்டு இந்த மரபு சார்ந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை படித்து பட்டம் பெற்று அதிலே சிறப்பான வழிமுறைகளை கையாண்டு வரக்கூடிய சகோதரி மருத்துவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அக்குபஞ்சர் கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் சமுதாயத்திற்கு மிக மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய மரபு வழி மருத்துவத்தை மக்களிடையே விதைக்க வேண்டும், மக்களிலிருந்து சரியான மக்களை தேர்வு செய்து அவர்களை பயிற்றுவித்து எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மெகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்குபஞ்சர் அண்ட் அக்குப்ரெஷர் தெரப்பி என்ற இந்த நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக செயலாற்றி வருகின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கல்வி பணிகளிலே சமூக பணியிலே பணியாற்றி வரக்கூடியவன். களத்தில் நின்று தமிழகத்தில் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களை, இந்த சமூகத்தினுடைய எதிர்கால தலைமுறை சந்திக்க இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்து வரக்கூடியவன். அந்த வகையில் இன்றைக்கு பெரிதும் சிக்கலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏறக்குறைய மக்களிடையே மக்களினுடைய பொருளீட்டலில் அதிகமான பங்கை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவத்துறையிலே மிகச்சரியான ஒரு விழிப்புணர்வுக்கு சமுதாயம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெருமிதம் அடைகின்றேன். வாய்ப்பு வழங்கிய இந்த நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சிறப்பான பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவை, சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதியரசர் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அவை, சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய துறையிலிருந்து சமூக பணிக்கு மிக உன்னதமான சமூக பணிக்கு இறங்கி இருக்கக்கூடிய காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் வந்திருக்கக்கூடிய அவை, மருத்துவர் சகோதரி வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான அவை. இந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்து, இந்த கல்வி நிறுவனத்தில் படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய, பட்டம் பெற இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இதுவரையிலும் நீங்கள் படித்திருக்கக்கூடிய இதனுடைய அறிவு என்பது ஒரு துரும்பு போல இருக்கக்கூடிய அறிவு. பாதைக்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மரபு சார்ந்த மருத்துவம் என்ற பாதையின் பக்கம் உங்களுடைய சிந்தனை முகம் திருப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலத்தில் அவை குறித்து பாதைக்கு திரும்புவதற்கு கூட முயற்சி எடுக்க இயலாத அளவிற்குத்தான் உங்களுக்கு செய்திகள் சொல்லித்தரப்பட்டிருக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய தேவைகளை இன்றைக்கு இந்திய சமூகம், தமிழ் சமூகம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கின்ற போது உங்களுக்கான பாதையினுடைய நீளம் தெரிய வரும், அதனுடைய ஆழம் புரிய வரும். எந்த அளவிற்கு நாம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு அதற்கான தேவைகள் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், அதைத்தான் மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், வரலாற்றில் எப்போதுமே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு 40-45 வயதுகளிலே வாழக்கூடிய மக்கள் தான் தங்களுடைய சந்ததி தங்கள் கண் முன்னாலேயே இறக்கக்கூடிய காட்சியை பார்க்க போகின்றார்கள் என்று. அவ்வளவு இக்கட்டான காலத்தில் இந்த கடந்த 30-40 ஆண்டுகளிலே நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம். வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கீழ் திசை நாட்டை சேர்ந்த சமூகம், குறிப்பாக இந்திய தமிழக மக்கள், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சந்தித்திராத பிரச்சனைகளை கடந்த 50 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிறது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த பூமிக்கு ஏற்படாத சிக்கல், அழிவுகள், சுரண்டல்கள்,
கடந்த 50-60 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு மருந்து உட்கொள்ளாத மனிதனே பார்க்க இயலாது என்ற அளவிற்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். மருந்து மாத்திரையையும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி வந்திருக்கிறது. 17 வயதில் 18 வயதில் எல்லாம் மாதத்திற்கு 2 முறை மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்க்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய பைகளிலே எந்த நேரமும் மாத்திரை மருந்துகளை சுமந்து கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் உமன்ஸ் காலேஜ் 2 காலேஜ் நடத்திட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 60 to 70% இந்த 17 வயது பெண்கள் 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு வரக்கூடிய பெண்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்குது. 60 விழுக்காடு 70 விழுக்காடு இருக்குது. ஏதோ ஒருத்தருக்கு இருக்குது, 2 பேருக்கு இருக்குது, 10 பேருக்கு 20 பேருக்கு இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. இப்படி 17 வயது நிரம்பிய தொடர்ச்சியாக இது எல்லோருக்கும் இருக்குது என்றால் இது எங்கிருந்தோ செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாறுமாறான அந்த மாதவிடாய் காலம், நீர்க்கட்டிகள் உருவாகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், இது அந்த சந்ததி அவர்களுக்கான தலைமுறையே பாதிக்கக்கூடிய சூழலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவம் என்பது இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடராக வர வேண்டிய மரபு வழி அறிவு இருக்குது பாருங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தந்தை வழியாக, பாட்டன் வழியாக, தலைமுறை சமூகத்தின் வழியாக ஒவ்வொரு பிராந்தியத்திலும், தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய குடும்பத்தின் வழியாக பாசாகி வந்த அந்த அறிவு இடையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. மரபு சார்ந்த அறிவு தடுக்கப்பட்டு மேலை நாட்டு அறிவு என்ற அடிப்படையில் அந்த அறிவு புகத்தப்பட்டதனுடைய விளைவாக அந்த அறிவு தான் சிறந்த அறிவு, அவர்களுடைய வாழ்க்கை முறை தான் சிறந்த வாழ்க்கை முறை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுகளை தான் இன்னைக்கு சந்திச்சுட்டு வர்றோம். எப்போ நம்ம மரபு சார்ந்த விஷயங்களை விடுறோமோ, அதில் இடைவெளி ஏற்படுதோ, அல்லது அது தடங்கள் ஏற்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறோமோ, சிக்கலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மரபு சார்ந்த வழிமுறை என்பது ஒவ்வொரு தலைமுறையினுடைய சந்ததியின் மீது அக்கறை கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட அறிவு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த கல்வி முறை பொருளீட்டுவதற்கு உதவி செய்யக்கூடிய கல்வி முறை, வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்ற கல்வி முறை கிடையாது. இது ரெண்டையும் பிரித்து எடுத்துக்கணும். ஆனால் சமுதாயம் இது ரெண்டையும் போட்டு குழப்பி பொருளீட்டுவதற்கு ஏற்றார் போல வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டதனுடைய விளைவாக இன்றைக்கு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்க்கையை வாழ்வதற்கு கல்வி பொருளீட்டல் எல்லாம் தேவை. பொருளீட்டலுக்கு தகுந்த மாதிரி, கல்விக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதனுடைய விளைவாக தாறுமாறாக மக்கள் புலம்பெயர்ந்தது, பாரம்பரிய அறிவை விட்டது. பாரம்பரிய அறிவு எல்லாவற்றையும் காலாவதியாகி போன அறிவு என்று மண்டையிலே சிந்தனையிலே திணிக்கப்பட்டது. இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மக்கள் மாத்திரைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மருத்துவ அறிவு என்பது நன்றாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே, ஒரு சமூகத்தினுடைய வாழ்வில் 25 விழுக்காடு தான். மருத்துவம் என்பது 25% கூட கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய 75 விழுக்காடு என்னன்னா அவனுடைய உணவு முறை, அவன் வாழக்கூடிய சுற்றுச்சூழல், அவனுடைய வாழ்க்கை முறை. இந்த 3 தான் 75 விழுக்காடு. நீங்க சுற்றுச்சூழலை சரி பண்ணாம, உணவு முறையை சரி பண்ணாம, வாழக்கூடிய வாழ்க்கை முறை சிந்தனையை சரி பண்ணாம மருத்துவத்தை கொண்டு ஒரு மனிதனை சரி பண்ணி விட இயலாது, குணப்படுத்தி விட இயலாது. வெறும் மருத்துவம் வேலை செய்யாது. எப்படி வேலை செய்யும்? நீங்க கேன்சர்ல உருவான கட்டினால புண்ணு வெளியில வருதுன்னா அதுக்கு நீஃபாசல் பவுடர் எண்ணத்தை போடுற மாதிரி ஆயிடும், இல்லைன்னா பிளாஸ்டரி போட்டுடுற மாதிரி ஆயிடும். உள்ள புறையோடி போயிருக்கும். அதை தீக்காம எந்த மருத்துவத்தை கொடுத்தாலும் அந்த மருத்துவம் வேலை செய்யாது. அந்த மருத்துவத்தினால சமுதாயத்துக்கு புண்ணியம் ஏற்படாது. மாறாக மக்கள் அந்த மருத்துவத்திற்கு எதிராக திரும்புவார்கள். ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு இன்னைக்கு அதிகமான மக்கள் அந்த மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எந்த மருத்துவம் மேலையும், எந்த மருத்துவ கோட்பாட்டின் மேலையும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது. அதெல்லாத்தையும் விட ஒரு காலத்தில் வைத்தியம் பார்க்குறாரு ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவரை பற்றி தமிழகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஊர்லேயும், ஏன்னா எல்லா வெளியூர்கள்லேருந்து வந்து தானே ஒன்றத்துக்கு தானே வந்திருக்கிறோம். சென்னை என்பது மனித பண்ணை, இது கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கட்டி குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பண்ணை. இந்த பண்ணையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நகரங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மருத்துவரை பார்த்து கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவிற்கு, கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த சமூகத்தில்
இன்றைக்கு மருத்துவம் பார்த்துவிட்டு செல்லுகின்ற போது என் பணமெல்லாம் போச்சு, நாசமாக போகணும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு மாறி போயிருக்குது. சபித்து விட்டு போகக்கூடிய அளவுக்கு மாறி போயிருக்கு சமூகம். பாருங்கள், எந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வரக்கூடிய பேஷண்ட்டை யாரையாவது நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் வாழ்த்திட்டு வர்றீங்களா என்னன்னு கேளுங்க, சபிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிருக்கிறது. இதுதான் ஏற்படும். நீங்கள் உணவு முறையை சரி பண்ணாமல், சுற்றுச்சூழலை சரி பண்ணாமல், மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை சரி பண்ணாமல், மருத்துவத்தை கொண்டு, அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, குணப்படுத்தி விட இயலாது. உங்களால் அவர்களை திருப்திப்படுத்தி விட இயலாது. அந்த நோயும் குணமாகாது. அப்போ முதல்ல சரி பண்ண வேண்டியது உணவு சரி பண்ணணும். உணவு அவ்வளோ ஈஸியாக சரி பண்ணிட முடியாது. சரி பண்ண இயலாத இடத்திற்கு நம்மெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு. என்னைக்கு வந்துட்டு விவசாயத்தில் ரசாயன உரத்தையும் பூச்சி மருந்தையும் போட்டு அடுக்கி அதிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்னைக்கே உணவு வந்து முடிஞ்சு போச்சு. மீடியாக்கள் மூலமாக, டிவியின் மூலமாக வரக்கூடியதை பார்த்து ஆசைக்கு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோமோ, ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோமோ, அப்படி சாப்பிட்றது ஃபேஷன் நினைக்க ஆரம்பித்தோமோ, அப்போவே நம்ம உடலுக்கு நாமே வந்து தீங்கிழைத்து கொள்ளக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 3 நேரமும் சாப்பிடணும் முடிய வழக்கம் என்னைக்கு வந்துச்சோ, பசி எடுத்தா சாப்பிடணுங்கிற வழக்கம் போய் 3 நேரம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 12 1 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு சாப்பிடணுமே சாப்பிடணுமே சாப்பிடணுமே, சாப்பிடல பசிக்கல, இல்லை சாப்பிடணும், லஞ்ச் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் வருது. வாழ்வு முறையை பொறுத்த வரைக்கும் மரபு சார்ந்த வாழ்வு முறையை நோக்கித்தான் மனித சமூகம் ஓடும். நல்லா கவனிச்சுங்க. சிந்தனைகளை மாற்றப்படலாம், உங்களுடைய சிந்தனைகளை சிதைக்கலாம். நம்முடைய சிந்தனைகளை சிதைச்சு புதிதாக ஒன்றை கொண்டு வந்து காட்டி அல்லது மேலை நாட்டு கலாச்சாரத்தை காட்டி நம்மளை ஈர்க்கலாம். ஆனால் அது நிலைக்காது. மரபை நோக்கித்தான் சமூகம் ஓடும். இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் வாழக்கூடிய சமூகம் மரபை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லைன்னா ஒரு விசேஷ தினத்தில் ஏன் சென்னையிலேருந்து 10 லட்சம் பேர் ஊருக்கு போகிறாங்க? இங்கே கொண்டாட வேண்டியது தானே? ஒரு பொங்கல் வருது, ஒரு தீபாவளி வருது, ஒரு பெருநாள் வருது அப்படின்னா 10 லட்சம் மக்கள் சென்னையை விட்டு ஓடுறார்கள். காரணம் என்னன்னா, மரபை நோக்கித்தான் அந்த சமூகம் ஓடும். மனித சமூகத்தினுடைய உடலும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால உணவை சரி பண்ணாமல் நீங்கள் உடலை சரி பண்ணிட முடியாது. சுற்றுச்சூழலை சரி பண்ணாமல் உடலுக்கு வரக்கூடிய நோயை சரி பண்ணி விட இயலாது, குணப்படுத்தி விட இயலாது. வாழ்க்கை முறையை சரி பண்ணாமல் இரவிலை கண் விழித்து விரைவாக உறங்கி விரைவாக கண் விழிக்கின்ற அந்த நிலைக்கு வராத வரையிலும் நைட் டியூட்டி பார்க்குற மனிதனுக்கு நீங்கள் எந்த மருத்துவமனையை கொண்டு நீங்கள் வந்து குணப்படுத்துங்க பார்க்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. இரவிலே கண் விழித்து பணியாற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு எந்த மருத்துவமும் வேலை செய்யாது, எந்த கோட்பாடும் வேலை செய்யாது. அப்போ முதல்ல சரி பண்ண வேண்டியது என்னென்னா, உணவு, மருந்து, வாழ்க்கை முறை. உணவு, வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல், இதை 3ஐயும் சரி பண்ணாமல் நம்மால் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது. அந்த 3ஐயும் சரி செய்யக்கூடிய ஆற்றல், அந்த சக்தி இன்றைக்கு மக்களிட்ட இல்லை. மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை சமூகத்திட்ட. கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுச்சூழலும் சீர்குலைந்த நாமே நம்ம சுற்றுச்சூழலை சீர்குலைத்து கொண்டிருக்கிறோம். மரபு சார்ந்த நீர்நிலைகள் எல்லாவற்றையும் காலி பண்ணியாச்சு. வீடுகளில், ஊர்களில் வீடு கட்டும் போது நீங்கள் பார்க்கலாம், எப்படி வீடு கட்டுவாங்க அந்த காலத்துலன்னா, அந்த மழை நீரை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு முற்றம் வைத்துத்தான் வீடு கட்டுவார்கள். அதுதான் தமிழர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்துச்சு. இந்த இருக்கக்கூடிய சிமெண்ட் கட்டடம் நமக்கு வந்துட்டு ஒத்து வராத ஒரு சிஸ்டம் இது. நாம் ஊரில் கட்டின கட்டிடங்கள், வீடு கட்டுவது எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சுண்ணாம்பு, கடுக்காத்தூள், முட்டையினுடைய வெள்ளக்கரு, இதே செம்மண், இதில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு ஆயுட்காலம் 400 வருஷம் 500 வருஷம் ஒவ்வொரு வீட்டுக்கும். இன்னைக்கு இந்த சிமெண்ட்டுங்கிற இந்த டெக்னாலஜி பொதுப்பணிகளுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய இந்த டெக்னாலஜியை நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் பில்டிங்கினுடைய ஸ்டெபிலிட்டி காலம் 40-50 வருஷம் தான் மனிதனுக்கு எல்லா வியாதிகளையும் கொண்டு வரக்கூடியதில் முக்கிய பங்கு வைத்து கொண்டிருக்கிறது. அதனால பல நாடுகள் வீடுகள் கட்டுவது வந்து சிமெண்ட்டில் கட்டினா அப்ரூவல் கிடையாதுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சிமெண்ட்டில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ஏன் மக்களுடைய வாழ்வாதாரம், சுகாதாரம் பாதிக்கப்படுது, உடல்நிலை பாதிக்கப்படுங்கிறதுனால சிமெண்ட் கட்டடத்துக்கு அப்ரூவல் கிடையாது. இங்கே சிமெண்ட்டில் கட்டடம் கட்டலைன்னா காலேஜுக்கு அப்ரூவலே கிடையாது. ஆர்சிசியில் கட்டப்பட்டதுக்கு மட்டும்தான் அப்ரூவல். சிந்தனை சிதைக்கப்பட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்மளுடைய வாழ்நிலையை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், உடல்நிலையை, உணவு முறைகளை கவனத்தில் எடுத்துக்கணும், சுற்றுச்சூழலை கவனத்தில் எடுத்துக்கணும். வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டுட்டு வர்றதா இருந்தால், உணவில் மாற்றத்தை கொண்டுட்டு வர்றதா இருந்தால், சுற்றுச்சூழலை மாற்றத்தை கொண்டுட்டு வர்றதா இருந்தால், ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான இடத்துல வந்து மாற்றம் வரணும். அந்த ஒன்றில் மாற்றம் வரலன்னு வச்சுங்க,
என்டையர் மனித உடலும் சீரழிஞ்சிடும், என்டையர் சொசைட்டியும் சீரழிஞ்சிடும். அதைத்தான் உலகத்தில் தோன்றிய எல்லா ஞானிகளும் சொன்னார்கள். இறைவனுடைய தூதராக இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். மனித உடலிலே ஒரு பாகம் இருக்கிறது. அந்த ஒரு பாகம் சீர்குலைந்தால் முழு மனித உடலும் சீர்குலைந்து விடும். அந்த பாகம் சீர்குலைந்த மனித உடலை கொண்ட சமூகமும் சீரழிந்து விடும். அது என்ன உடல்? மனிதனுடைய உள்ளம். மனசு கெட்டுச்சுன்னு வச்சுக்கங்க, மனசை விட்டுட்டாருன்னு வச்சுக்கங்க, உள்ளம் சீரழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்க, முழு உடலும் சீரழிஞ்சிடும். சீரழிந்த மனிதர்கள் வாழக்கூடிய சமூகமும் சீரழிந்து விடும். அதனால முதலிலே எச்சரிக்கையோடு நாம் பயிற்றுவிக்க வேண்டியது மனிதனுடைய உள்ளத்திற்கு, மனதிற்கு. உள்ளத்திலிருந்து தான் உள்ளம்தான் நோயினுடைய பிறப்பிடம். உள்ளத்திலிருந்து தான் நோய்கள் எல்லாம் பிறக்குது. உள்ளம் திடகாத்திரமா இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய உடல் முழுமையாக இருக்கும், திடகாத்திரமா இருக்கும். உள்ளம் சீரழிஞ்சிச்சுன்னா உடலும் சீரழிந்து விடும், சமூகம் சீரழிந்து விடும். ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது, உடனே ஆள் முடங்கி போயிடுறாரு பாருங்க. அடிக்கல கொள்ளல ஒண்ணுமே பண்ணல, அதிர்ச்சியான செய்தி மட்டும்தான் வருது. அதிர்ச்சியான செய்தி வந்த உடனே ஆள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. எப்படி இது சாத்தியம்? அவர் டச் கூட பண்ணல. அந்த அதிர்ச்சியை தாங்கக்கூடிய வலிமை உள்ளத்துக்கு இல்லை, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதனால மனிதனுடைய மனசு இருக்குது பாருங்க, பல பேர்கள்ல சொல்லலாம். உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு ஒரு சரியான வழிமுறை இல்லாத எந்த மருத்துவ கோட்பாடும் சக்சஸ் ஆகாது. இண்டிஜினியஸ் மெத்தடாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த மரபு சார்ந்த வழிமுறைகள் எல்லாமே மனிதனுடைய உள்ளத்திற்கு வைத்தியம் பார்த்து பிறகு உடலுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய வழிமுறை. இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் என்பது உள்ளத்தை பற்றி கவலைப்படாமல் உடலுக்கு மாத்திரம் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை. உடலுக்கு மட்டும் மருத்துவம் செய்து வைத்தியம் செய்து நோயை குணப்படுத்தியதாக வரலாறே கிடையாது. அதனால உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய மக்களாக, உள்ளத்திற்கு வைத்தியம் செய்யக்கூடிய மக்களாக நாம் அது குறித்து நிறைய படிக்கணும். அதுக்கும் உள்ளத்துக்கும் உடலுக்குமான தொடர்பு என்னங்கிறத படிக்கணும். இது யாரால ஈஸியா படிச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலோசபியில யாருக்கு ஆர்வம் இருக்குதோ, தத்துவத்துறையில யாருக்கு ஆர்வம் இருக்குதோ, யாருக்கு இறை நம்பிக்கை இருக்குதோ அவர்களால் மட்டும்தான் இதை முழுமையாக கொள்ள முடியும். நாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், எல்லோரும் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். இறைவனுடைய படைப்பின் அடிப்படையில் மனித உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. சிஎம்என் சலீம் பேசிக்கிட்டு இருக்காருன்னா இந்த கை கண்ணு மூக்கு காது கிடையாது சிஎம்என் சலீம். நீதியரசர் அவர்கள் நன்றாக வளர்ந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆஜானுபாவன அந்த உடல் அமைப்பு மட்டும் நீதியரசர் கிடையாது. சிஎம்என் சலீம் என்பவர் இந்த உள்ள ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உசுறு. இந்த உசுறு எக்ஸிட் ஆனிச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? சிஎம்என் சலீமுக்கு பேர் என்ன? பல பேர்ல சொல்லுவோம். சங்கு அடுத்த சவுண்ட் என்ன வரும்? எக்ஸிட் ஆனிச்சுன்னா ஒரு செகண்ட்ல பேர் மாறிடும். சிஎம்என் சலீம் பணம் எப்போ எடுக்கிறாங்க, மையத்தை எப்போ எடுக்கிறாங்க, முஸ்லீம்களில் கேட்பாங்க. ஜனாசா எப்போ எடுக்கிறாங்க, மையத்தை எப்போ எடுக்கிறாங்க, ஒரு செகண்ட்ல பேர் மாறிடும். அப்ப சிஎம்என் சலீம் இந்த கைக்கு கண்ணுக்கு காலுக்கு மூதுக்கு கிடையாது, உள்ள ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிருக்கு தான் சிஎம்என் சலீம் என்று பெயர். அந்த உயிருக்கு வைத்தியம் பார்க்காத வரையிலும், அதை நாம் பண்படுத்தாத வரையிலும் இந்த உடலில் ஏற்படக்கூடிய எந்த தீங்கையும் நம்மால் குணப்படுத்தி விட இயலாது. இந்த சட்டையை நீங்க துவைக்கல, ட்ரெஸ்ஸை துவைக்கல, இது ஒரு 2-3 நாள் ஆகும் சூழலுக்கு தகுந்த மாதிரி அழுக்கு பிடிக்கிறதுக்கு. ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிய வரும், என்னடா இது துவைக்காத ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிறானு. குளிக்கலன்னு வச்சுங்க, நீங்க 3 நாள் 4 நாள் குளிக்கலன்னு வச்சுங்களேன், சென்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த சென்ட்டையும் மீறி எப்போ வாடை அடிக்குதோ அப்போதான் தெரிய வரும், அடா இவன் குளிக்காதவனுக்கு 3 நாள் 1 வாரமா குளிக்கல அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஆனா ஒரு செகண்டுக்கு செகண்டு இந்த உள்ளத்துக்கு அழுக்கு ஏறும். அது செகண்டுக்கு செகண்ட் காட்டி கொடுக்கும் உங்களை. உள்ளத்துக்கு அழுக்கேறி இருக்குது, இவன் உள்ளத்தால பாதிக்கப்பட்டவன், சிக்கலா இருக்கிறான் அப்படிங்கறது ஒரு செகண்டுக்கு செகண்ட். அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்டாங்க, எல்லாத்துலயும் தெரியும். ஒரு நைட்டு நீங்க தூங்கலன்னு வச்சுங்க, மூஞ்சில தெரிஞ்சு போயிடும், கிளியரா தெரிஞ்சிடும். உங்க உள்ளத்துல அழுக்கேறி இருக்குது. எப்படி? பேசும்போதே ஹார்டா பேசுறானே, முரட்டு பயிலா இருப்பானோ, செகண்ட்ல வரும். அப்படி அவன் வார்த்தை தான் ஒன்று வந்திருக்கும், அடுத்த செகண்ட் சரியான முரட்டு பயிலா இருப்பானோ, வாயை திறந்தவொடனே ஆத்தா அம்மான்னு கிழிப்பான். சே என்ன இவ்வளவு அசிங்கமா பேசுறானே, இவன் ஒரு பண்பாடு இல்லாதவனா இருப்பானோ, படிக்காதவனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆத்திரப்படுறவனை, கோபப்படுறவனை, பொறாமப்படுறவனை ஒரு செகண்டுக்கு செகண்ட் காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே. அப்ப எங்க வியாதி இருக்குது? உடல்ல வியாதியா?
உள்ளத்துல வியாதி இருக்குது, பண்பாட்டு பயிற்சி அவனுக்கு வழங்கப்படவில்லை. நீங்க உள்ளத்தை சீர்படுத்துவதற்கான பிலோசபிக்கல் எஜுகேஷனை உள்வாங்கினா தான் உடலை சீர்படுத்த முடியும். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன உங்கள் முகங்கள் சரியான திசையை நோக்கி திருப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒரு விழா தான் இந்த விழா. இன்னும் கடக்க வேண்டிய தூரங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் ஏராளம். இதுக்கு எல்லையே கிடையாது. எந்த மருத்துவ கோட்பாடும் முழுமையானது கிடையாது. எதுவுமே ஏன் கடைசி வரைக்கும் உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் எந்த ஒரு மனிதனாலும் அல்லது எந்த ஒரு கோட்பாடாலும் முழுமையாக மனிதனுடைய உடலை வடிவமைத்து சொல்லிவிட இயலாது. உலகில் வரக்கூடிய நோய்களுக்கு முழுமையான மருந்தை கண்டுபிடித்து விட இயலாது. ஒவ்வொரு காலத்திலேயே ரிசர்ச்லேயே போய்கிட்டே இருக்கும். ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஒன்று ரிசர்ச் பண்ணி கொண்டு வருவாங்க, அதை இன்னொருத்தவங்க குற்றம் சொல்லுவாங்க, இப்படியே அது போய்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவமும் கட்டாய தேவையாக இருக்கிறது. ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் சீரழிக்கப்பட்ட ஒரு சூழல்ல உடனடியாக எமர்ஜென்சி வரவேற்புரை நிகழ்த்தி ஒரு அழகாக சொல்லி காட்டினாங்க. எமர்ஜென்சிக்கு அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நிறைய சிக்கல் சமூகத்தில் ஏற்படுகின்றது. எந்த சூழ்நிலையும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம ஒரு நாளும் போயிடக்கூடாது. அருமையான ஒரு மருத்துவ முறையை பயின்றிருக்கிறீர்கள். இந்த மருத்துவ முறையில் இன்னும் நம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது, எக்கச்சக்கமாக இருக்கிறது. வாழ்நாள் முடிஞ்சிடும், முழுசா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதனால கவனத்தோடு எடுத்து செய்ய வேண்டிய வேறு அற்புதமான ஒரு மருத்துவ முறையை நாம் கற்றுக்கிறோம். சமூகத்தை பாதுகாக்கணும். இதைத்தான் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகின்றேன். இன்னொரு 5 வருஷத்தில் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது. முன்னாலையெல்லாம் 10 வருஷம் 20 வருஷத்தில் மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சு. இப்போ 5 வருஷத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு. நீங்கள் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் காலத்துக்கு முந்தி 2012க்கு முன்னால் பாருங்கள், 10-12க்கு முன்னால் பாருங்கள், முழுக்க மக்கள் எல்லாம் டிவி முன்னாலேயே அப்படியே சரண்டர் ஆகி போய் கிடந்துச்சு. ஒரு 5-6 வருஷம் தான் ஆச்சு. இப்போ முழுக்க செல்ஃபோன்லேயே நம்ம சரண்டர் ஆகி போய் கிடக்கிறோம். அதுக்கு முன்னால் முழுக்க குடும்பத்தோடு போய் சினிமா பார்த்த காலம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு 17, 18, 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, 40, 45 வயசில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். குடும்பமாக போய் சினிமா பார்த்துட்டு வர காலம் இருந்துச்சு. அது ஒரு காலம். அடுத்த காலம் இன்னும் 5 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம். இனிமே நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணுமாங்கிற கேள்வியெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்? எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்த 5 வருஷத்தில் ட்ராமட்டிக் சேஞ்ச். உலகம் இதுவரைக்கும் நெருப்பை கண்டுபிடித்ததற்கு பிறகு இந்த பூமியில் ஏற்பட்ட மாற்றத்தை காட்டிலும் அதற்கு நிகரான மாற்றம் அடுத்த 5-10 ஆண்டுகளில் ஏற்பட போகிறது. 40 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் மறைஞ்சிரும். கம்ப்ளீட்டா எல்லாம் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது எல்லாத்துலையுமே. பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, இந்த ரெண்டும் கைகோர்த்து ஒரு மனிதனை முழுக்க அப்படியே அக்சஸ் பண்ணும். அவனுடைய உடல்ல என்ன நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பும், மருந்து வந்துடும். எதுக்கு டாக்டர்? இந்த டாக்டர் இல்லாத மருத்துவ முறைக்கு மேலை நாடுகள் தயாராகிடுச்சு. அதுக்கான ஆஸ்பத்திரி எல்லாம் போட்டாங்க. துபாயில் நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ நடந்துச்சு. இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு ட்ரேட் ஷோ நடந்துச்சு. அதில் கம்ப்ளீட்டாக எல்லா மருத்துவரே தேவையில்லைங்கிறது தான் முகப்பு விளம்பரமாக இருந்துச்சு. அதனால் 5-10 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளை நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய உணவு முறைகளிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நீங்கள் சட்டியை மாற்றாமல், வீட்டில் வந்துட்டு சமையல் பண்ணக்கூடிய வழிமுறையை மாற்றாமல், உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்களுடைய முறையை மாற்றாமல் வீட்டில் அமைதியையோ அல்லது நோய் இல்லாத ஒரு தன்மையையோ ஏற்படுத்திவிட இயலாது. நான் திரும்ப அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் அதிகமாக ஒரு மாத செலவினங்களில் மருத்துவத்துக்கான செலவினங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்து பெண்மணி இருக்கிறாங்க பாருங்க, குடும்பத்து தலைவி பெண்மணி, அவர் இது குறித்தான புரிதல் இல்லாமல் இருக்கிறார், வாழ்க்கை குறித்தான புரிதல் இல்லாமல் இருக்கிறார் என்று பொருள். அந்த புரிதல் பெண்மணிக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா குடும்பத்தில் யாருக்குமே நோய் வராது. அதை பாதுகாத்துற முடியும். ப்ரிவென்ஷன் தான் பாதுகாப்பு. நோய் தடுப்பு முறைகள் தான் இண்டிஜினியஸ் மெத்தடாலஜியினுடைய எல்லா முறைகளுமாக இருக்கிறது. அதை நாம் கூடுதலாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நிறைய இது கடந்த 10 ஆண்டுகளாக செயலாற்றி வருகிறது. இன்னும் நிறைய அவங்க இந்த மாதிரியான படித்த பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும். இது இல்லாமல் இன்னைக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நிறைய சில சிக்கல்கள்லாம் இருக்கிறது. இது காலப்போக்கில் வந்துட்டு இது அதிகரிக்க இதை ஒரு முறையாக
முறைப்படுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இன்ஷா அல்லாஹ் அதை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதுக்கான முயற்சியிலே நாம் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மக்களிடையே மாற்றங்கள் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உணவில் மாற்றம், வாழ்க்கை முறையில் மாற்றம், சுற்றுச்சூழலில் மாற்றம். நகர வாழ்வு இருக்குது பாருங்கள், அர்பன் லைஃப் இருக்குது பாருங்கள். இது தமிழ் சமூகத்துக்கு உகந்த வாழ்க்கை முறை கிடையாது. மரபு சார்ந்த இயற்கையான வாழ்க்கை முறை தான் தமிழ் சமூகத்தினுடைய இயல்பான வாழ்க்கை முறை. அந்த இயற்கை வாழ்க்கை முறைக்கு தான் நோயில்லாத தன்மை என்று அடையாளம் இருக்கிறது. மாற்றப்பட்ட நகர வாழ்வுக்கு நோயுடன் கூடிய வாழ்வு அப்படிங்கிறது தான் இதுவரையிலுமான அடையாளமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் தமிழ் சமூகத்தை நோயிலிருந்து மீட்டு பாதுகாத்து நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தரல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முழுசாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதனால் கவனத்தோடு எடுத்து செய்ய வேண்டிய வேறு அற்புதமான ஒரு மருத்துவ முறையை நாம் கற்றுக்கிறோம். சமூகத்தை பாதுகாக்கணும். இதைத்தான் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகின்றேன். இன்னொரு 5 வருஷத்தில் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது. முன்னாலெல்லாம் 10 வருஷம் 20 வருஷத்தில் மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சு. இப்போ 5 வருஷத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு. நீங்கள் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் காலத்துக்கு முந்தி 2012க்கு முன்னால் பாருங்கள், 10-12க்கு முன்னால் பாருங்கள், முழுக்க மக்கள் எல்லாம் டிவி முன்னாலேயே அப்படியே சரண்டர் ஆகி போய் கிடந்துச்சு. ஒரு 5-6 வருஷம் தான் ஆச்சு. இப்போ முழுக்க செல்ஃபோன்லேயே நம்ம சரண்டர் ஆகி போய் கிடக்கிறோம். அதுக்கு முன்னால் முழுக்க குடும்பத்தோடு போய் சினிமா பார்த்த காலம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி 17, 18, 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, 40, 45 வயசில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். குடும்பமாக போய் சினிமா பார்த்துட்டு வர காலம் இருந்துச்சு. அது ஒரு காலம். அடுத்த காலம் இன்னும் 5 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம். இனிமே நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணுமாங்கிற கேள்வியெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்? எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்த 5 வருஷத்தில் ட்ராமட்டிக் சேஞ்ச். உலகம் இதுவரைக்கும் நெருப்பை கண்டுபிடித்ததற்கு பிறகு இந்த பூமியில் ஏற்பட்ட மாற்றத்தை காட்டிலும் அதற்கு நிகரான மாற்றம் அடுத்த 5-10 ஆண்டுகளில் ஏற்பட போகிறது. 40 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் மறைஞ்சிரும். கம்ப்ளீட்டாக எல்லாம் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது எல்லாத்துலேயுமே. ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இந்த ரெண்டும் கைகோர்த்து ஒரு மனிதனை முழுக்க அப்படியே அக்சஸ் பண்ணும். அவனுடைய உடலில் என்ன நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பும், மருந்து வந்துடும். எதுக்கு டாக்டர்? இந்த டாக்டர் இல்லாத மருத்துவ முறைக்கு மேலை நாடுகள் தயாராகிடுச்சு. அதுக்கான ஆஸ்பத்திரியெல்லாம் போட்டாங்க. துபாயில் நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ நடந்துச்சு. இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு ட்ரேட் ஷோ நடந்துச்சு. அதில் கம்ப்ளீட்டாக எல்லாம் மருத்துவரே தேவையில்லைங்கிறது தான் முகப்பு விளம்பரமாக இருந்துச்சு. அதனால் 5-10 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளை நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய உணவு முறைகளிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நீங்கள் சட்டியை மாற்றாமல், வீட்டில் வந்துட்டு சமையல் பண்ணக்கூடிய வழிமுறையை மாற்றாமல், உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்களுடைய முறையை மாற்றாமல் வீட்டில் அமைதியையோ அல்லது நோய் இல்லாத ஒரு தன்மையையோ ஏற்படுத்திவிட இயலாது. நான் திரும்ப அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் அதிகமாக ஒரு மாத செலவினங்களில் மருத்துவத்துக்கான செலவினங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்து பெண்மணி இருக்கிறாங்க பாருங்கள், குடும்பத்து தலைவி பெண்மணி, அவர் இது குறித்தான புரிதல் இல்லாமல் இருக்கிறார், வாழ்க்கை குறித்தான புரிதல் இல்லாமல் இருக்கிறார் என்று பொருள். அந்த புரிதல் பெண்மணிக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா குடும்பத்தில் யாருக்குமே நோய் வராது. அதை பாதுகாத்துற முடியும். ப்ரிவென்ஷன் தான் பாதுகாப்பு. நோய் தடுப்பு முறைகள் தான் இண்டிஜினியஸ் மெத்தடாலஜியினுடைய எல்லா முறைகளுமாக இருக்கிறது. அதை நாம் கூடுதலாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நிறைய இது கடந்த 10 ஆண்டுகளாக செயலாற்றி வருகிறது. இன்னும் நிறைய அவங்க இந்த மாதிரியான படித்த பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும். இது இல்லாமல் இன்றைக்கி இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நிறைய சில சிக்கல்கள்லாம் இருக்கிறது. இது காலப்போக்கில் வந்துட்டு இது அதிகரிக்க இதை ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இன்ஷா அல்லாஹ் அதை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதுக்கான முயற்சியிலே நாம் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மக்களிடையே மாற்றங்கள் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உணவில் மாற்றம், வாழ்க்கை முறையில் மாற்றம், சுற்றுச்சூழலில் மாற்றம். நகர வாழ்வு இருக்குது பாருங்கள், அர்பன் லைஃப் இருக்குது பாருங்கள். இது தமிழ் சமூகத்துக்கு உகந்த வாழ்க்கை முறை கிடையாது. மரபு சார்ந்த இயற்கையான வாழ்க்கை முறை தான் தமிழ் சமூகத்தினுடைய இயல்பான வாழ்க்கை முறை. அந்த இயற்கை வாழ்க்கை முறைக்கு தான் நோயில்லாத தன்மை என்று அடையாளம் இருக்கிறது.
மாற்றப்பட்ட நகர வாழ்வுக்கு நோயுடன் கூடிய வாழ்வு அப்படிங்கிறது தான் இதுவரையிலுமான அடையாளமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் தமிழ் சமூகத்தை நோயிலிருந்து மீட்டு பாதுகாத்து நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தரல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.